வெல்கம் டு ஷங்கர் டிஎன்பிசி அகாடமி. போலீஸ் எக்ஸாமோட பார்ட் 3 சோஷியல் சயின்ஸோட பார்ட் 3 10th ஸ்டாண்டர்ட். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? ஆப்ஷன் டிஎம் நாயர், ரங்கையா, சுப்பிரமணியம், ஜிஏ நடேசன். ஆன்சர் பி ரங்கையா. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா. ரெண்டாவது கொஸ்டின். முதலாக அச்சேறிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எது? ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் மலையாளம், தமிழ், தெலுங்கு, உருது. ஆன்சர் தமிழ். ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி அச்சேறியது எது ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ். அடுத்து மூணாவது கொஸ்டின். தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்த கட்சி எது? ஆப்ஷன் நீதி கட்சி, காங்கிரஸ், திராவிடர் கழகம், ஃபார்வர்ட் பிளாக். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்த கட்சி நீதி கட்சி. அடுத்து நாலாவது கொஸ்டின். தமிழில் வரி செய்யுள் வடிவத்தை அறிமுகம் செய்தவர்? ஆப்ஷன் மறைமலை அடிகள், பரிதிமாற் கலைஞர், திருவிக்கா, பாரதியார். ஆன்சர் பரிதிமாற் கலைஞர். அடுத்த ஐந்தாவது கொஸ்டின். அகில இந்திய பெண்கள் மாநாடு பூனேயில் நடைபெற்ற ஆண்டு? அகில இந்திய பெண்கள் மாநாடு பூனேயில் நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 1930, 1929, 1927, 1931. ஆன்சர் 1927. அடுத்த ஆறாவது கொஸ்டின். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் மறைமலை அடிகள், பரிதிமாற் கலைஞர், MC ராஜா, ஸ்ரீனிவாசன். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள். அடுத்து ஏழாவது கொஸ்டின். இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? சென்னை தொழிலாளர் சங்கம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் பாருங்கள். 1918, 1917, 1916, 1914. ஆன்சர் 1918. அடுத்து எட்டாவது கொஸ்டின். சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் யார்? சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் யார்? ஆப்ஷன் ராஜாஜி, சுப்பராயலு, காமராஜர், MC ராஜா. ஆன்சர் சுப்பராயலு. சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் சுப்பராயலு. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். 1926 இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார்? ஆப்ஷன் முத்துலட்சுமி அம்மையார், நீலாம்பிகை, சிவகாமி சிதம்பரனார், ருக்மணி அம்மாள். ஆன்சர் முத்துலட்சுமி அம்மையார். இவங்க தான் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். அடுத்து 10வது கொஸ்டின். அகில இந்திய பெண்கள் மாநாடு நிறுவப்பட்ட ஆண்டு? அகில இந்திய பெண்கள் மாநாடு நிறுவப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் 1926, 1927, 1928, 1929. ஆன்சர் 1927. அடுத்து 11வது கொஸ்டின். அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தை நிறுவியவர் யார்? அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜா, நடேசனார், தியாகராய செட்டியார். ஆப்ஷன் ஆன்சர் MC ராஜா. அடுத்து 12வது கொஸ்டின். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு? பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு. ஆப்ஷன் நர்மதா, கோதாவரி, கோசி, தாமோதர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி கோசி. பீகாரின் துயரம் கோசி ஆறு. அடுத்து 13வது கொஸ்டின். 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது? 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் கடற்கரை, தீவு, தீபகற்பம், நீர் சந்தி. ஆன்சர் தீபகற்பம். அடுத்து 14வது கொஸ்டின். தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம்? தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? ஆப்ஷன் தொட்டபெட்டா, ஆனைமுடி, குருசிகார்,
குடகுமலை. ஆன்சர் வந்து பி ஆனைமுடி. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம். தமிழ்நாடுன்னு கேட்டாங்கன்னா தொட்டபெட்டா. தமிழ்நாட்டோட உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா. அடுத்து 15வது கொஸ்டின். இந்தியாவின் மிகப்பெரிய டெல்டா எது? இந்தியாவின் மிகப்பெரிய டெல்டா எது? ஆப்ஷன் காவேரி டெல்டா, கோதாவரி டெல்டா, கிருஷ்ணா டெல்டா, மகாநதி டெல்டா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாநதி டெல்டா. இது ஆப்ஷன் டி மகாநதி டெல்டா. இந்தியாவின் மிகப்பெரிய டெல்டா எது? மகாநதி டெல்டா. அடுத்து 16வது கொஸ்டின். உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் பாமீர் முடிச்சி, இந்து குஷ், ராமேஸ்வரம், சிவாலிக். பாமீர் முடிச்சி. உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சி. 17வது கொஸ்டின். இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சூரியன் உதயமாகிறது? இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சூரியன் உதயமாகிறது? ஆப்ஷன் அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர், அசாம், திரிபுரா. ஆன்சர் வந்து அருணாச்சல் பிரதேஷ். அடுத்து 18வது கொஸ்டின். தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படும் ஆறு எது? தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஆப்ஷன் காவேரி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா. ஆன்சர் காவேரி. அடுத்து 19வது கொஸ்டின். எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் எல்லைகளை பகிர்ந்துள்ளன? எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் எல்லைகளை பகிர்ந்துள்ளன? ஆப்ஷன் 8, 9, 10, 7 நாடுகள். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 8 நாடுகள். அந்த 8 நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பர்மா, பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாள், பூட்டான், இலங்கை. மறுபடியும் சொல்கிறோம். ஆப்கானிஸ்தான், பர்மா, பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான், இலங்கை. அடுத்து 20வது கொஸ்டின். இந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? இந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? ஆப்ஷன் காட்வின் ஆஸ்டின், எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா, குருஷிகார். ஆன்சர் வந்து காட்வின் ஆஸ்டின். இது வந்து பாக் ஆக்குபைடு ஏரியாவில் இருக்குது. காட்வின் ஆஸ்டின் வந்து பாக் ஆக்குபைடு ஏரியா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. எவரெஸ்ட் வந்து நேபாள். இது வந்து வேர்ல்டில் உலகத்தில் உயரமான சிகரம் எவரெஸ்ட். கஞ்சன்ஜங்கா இது இந்தியா 2வது சிகரம், 2வது பெரிய சிகரம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.